தமிழகத்தை உலுக்கிய ஆருத்ரா கோல்டு மோசடி வழக்கில் கணவன் மனைவி என மேலும் 2 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனம் தங்களிடம் முதலீடு செய்பவர்களுக்கு மாதம் 25 முதல் 30% வரை வட்டி தருவதாக விளம்பரம் செய்து சுமார் 2438 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் அளித்த புகாரின் பேரில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆருத்ரா கோல்டு நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளிவந்து தலைமறைவான ரூசோவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் தொடர்புடைய இயக்குநர்களில் ஒருவரான இவர் மீது லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் இன்று நீதிமன்ற உத்தரவுப்படி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். அதேபோன்று ஆருத்ரா கோல்டு நிறுவன மோசடி வழக்கில் அருண்குமார் மற்றும் அவரது மனைவி ஜெனோவா ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் ஆவடியில் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தின் கிளை நிறுவனத்தை துவங்கி 8000 நபர்களிடம் 134 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.